ஓம் சாந்தி 8-3-2026 காலை முரளி அவ்யக்த பாப் தாதா ரிவைஸ் 18-1-2009 40 வருட அவ்யக்த பாலனையின் ரிட்டர்ன் 4 விஷயங்கள் சுப சிந்தனையாளராக ஆகுங்கள், சுப சிந்தனை செய்யுங்கள், சுபமான விருத்தி மூலம் சுபமான வாயுமண்டலத்தை உருவாக்குங்கள் மற்றும் ஜீரோ மற்றும் ஹீரோவின் நினைவில் இருங்கள். இன்று பாப்தாதா நாலாபுறங்களிலும் இருக்கும் தன்னுடைய சேவையில் துணையாக இருக்கும் குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். ஆதி சேவையில் துணையாக இருந்தவர்கள், அதன் கூடவே இப்பொழுது சேவையில் துணையாக இருக்கும் இன்னும் சிலர் சேவையை நல்ல விதமாக விருத்தி செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். பாப்தாதா தங்களுக்கு துணையாக இருப்பவர்களை பார்த்து மகிழ்ச்சியடைந்து கொண்டு இருக்கின்றார்கள். மேலும் ஆஹா, என்னுடைய விஸ்வ பரிவர்த்தன் சேவைக்கு துணையாக இருப்பவர்கள் ஆஹா என்ற பாடலை உள்ளத்தில் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்று அமர்ந்த வேளையில் இருந்து நாலாபுறங்களிலும் அன்பின் மாலைகளை பாப்தாதாவிற்கு அணிவித்துக் கொண்டு இருந்தார்கள். 3 விதமான மாலைகள் இருந்தன. ஒன்று தந்தைக்கு சமமாக வேண்டுமென்ற ஊக்க உற்சாகத்தின் மாலை. இரண்டாவது பிரிந்திருக்கும் பந்தனத்திலிருக்கும் கோபிகைகளுடைய மாலையாகும். அவர்களுடைய மாலைகளோ இருந்தன, ஆனால் ஜொலிக்கக்கூடிய மிகவும் விலை மதிப்பற்ற கண்ணீர் துளிகளின் மாலையும் இருந்தது. ஒவ்வொரு கண்ணீர் துளியும் முத்துக்கு சமமாக ஜொலித்துக் கொண்டு இருந்தது. மேலும் 3வது மாலை சில குழந்தைகளின் புகார்களின் மாலையாக இருந்தது. இன்று அமிர்த வேளையில் இருந்து அனைவருக்குள்ளும் விசேஷமாக அன்பு நிறைந்திருந்தது தெரிந்தது. பாப்தாதா விராட் ரூபம் போல் கரங்களை விரித்து அனைத்து குழந்தைகளையும் கரங்களுக்குள் அணைத்து கொண்டார்கள். இன்றைய தினம் அன்பின் கூடவே அனைத்து சக்திகளையும் அதாவது அர்ப்பணம் செய்த தினமாகும். ஒரு குழந்தையின் அதாவது பிரகாஷ்மணி தாதியின் கைக்குள் கை கோர்த்து கூடவே அனைத்து குழந்தைகளுக்கும் பவர்ஸை செய்தார். சில குழந்தைகள் பாண்டவர்கள் மற்றும் சக்திகள் மறைமுகமான ரூபத்தில் உள்நோக்கு முகமுடையவர்களாகி முயற்சியில் தீவிர வேகத்தில் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பாப்தாதா பார்த்தார்கள். வெளிப்படையாக தெரியவில்லை, ஆனால் நல்ல முயற்சியாளர்களாக இருக்கின்றார்கள். பாப்தாதா இன்று அனைத்து குழந்தைகளுடைய விசேஷ ரூபத்தை பார்த்தார்கள். அன்பினுடைய பாடம் அனைவருடைய முகங்களையும் ஜொலிக்க வைத்துக் கொண்டிருந்தது. குழந்தைகள் ஞான ஸ்வரூப ஆத்மாக்களாக இருக்கின்றீர்கள், ஆனால் அன்பினுடைய பாடம் அவசியமானதாகும். ஏனெனில் அன்பானவர்கள் உழைப்பு குறைவாகவும் மற்றும் அன்பினுடைய அனுபவத்தில் சகஜமாகவும் இருப்பார்கள். அன்பின் சக்தியானது எப்பேற்பட்ட மலை போன்ற பிரச்சனை வந்தாலும் அந்த மலையை கூட பஞ்சு போல் ஆக்கிவிடுகிறது. அன்பு என்பது ஒரு குடை நிழலாகும். குடை நிழலுக்குள் இருக்கும் காரணத்தினால் அவர்கள் சதா பாதுகாப்பாக இருப்பார்கள், சகஜமாக இருப்பார்கள். அன்பினால் பரமாத்மா அதாவது பகவானை கூட தன்னுடைய நண்பனாக ஆக்கிவிடுவார்கள். இதன் ஞாபகார்த்தமாக இறை நண்பன் பற்றிய ஒரு கதை உள்ளது. இறைவனை நண்பனாக்கி எந்த ஒரு பிரச்சனையையும் நண்பன் என்ற உறவினால் சுலபமாக்கிவிடுவார்கள். தந்தையை தன்னுடைய துணைவன் ஆக்கிவிடுவார்கள். ஞானம் விதையாகும், ஆனால் அன்பு என்ற தண்ணீரானது விதையில் பிராப்தியின் பழத்தை கொடுக்கின்றது. தந்தையினுடைய அன்பான குழந்தைகள் தந்தையை நினைவு செய்வதை உழைப்பாக நினைப்பதில்லை, ஆனால் மறப்பது கடினம் என்று நினைக்கின்றார்கள். அன்பானவர்கள் ஒருபோதும் அன்பை மறக்க முடியாது. உள்ளத்தின் அன்போடு என்னுடைய பாபா என்று கூறியவுடன் அனைத்து பொக்கிஷங்களின் சாவி கிடைத்துவிடுகிறது. எனவே பாப்தாதா கூட அப்பேற்பட்ட அன்பானவர்களின் முன்னால் ஆஜராகிவிடுகின்றார்கள். நினைவோ அனைவரும் செய்கின்றார்கள், ஆனால் சிலர் கொஞ்சம் கொஞ்சம் உழைக்கின்றார்கள் மற்றும் சிலர் சதா அன்பு கடலில் லவ்லீனாக இருக்கின்றார்கள். ஆத்மா பரமாத்மாவிற்குள் ஐக்கியமாகி விடுகிறது என்று உலகினர் கூறுகின்றார்கள், ஆனால் ஆத்மா பரமாத்மாவின் அன்பில் மூழ்கிவிடுகிறது. ஐக்கியமாகுவதில்லை, அன்பில் மூழ்கிவிடுகிறது.
இன்றைய தினம் அன்பில் லவ்லீனாகியிருக்கும் தினமாகும். உழைப்பு முடிவடைந்து அன்பு ரூபமாக மாறிவிடுகிறது. பாப் தாதா அனைத்து குழந்தைகளுடைய ரிசல்ட்டையும் பார்த்தார்கள். பெரும்பான்மையினர் வீட்டு பாடம் செய்திருந்தார்கள். தந்தைக்கு சமமாக வேண்டும் என்ற இலட்சியத்தை அடிக்கடி ரிவைஸும் செய்தார்கள், ரியலைஸும் செய்திருந்தார்கள். 75% குழந்தைகளுடைய ரிசல்ட் நன்றாக இருந்தது. மேலும் தந்தைக்கு சமமாக ஆகியே தீர வேண்டும். என்ன புயல் வேண்டுமானாலும் வரட்டும். இது கலியுகம் முடிவடைவதற்கான சமயமாகும், ஆகையால் புயல் வரும். பரிவர்த்தனைக்கான சமயமல்லவா? ஆனால் குழந்தைகளாகிய உங்களுக்கு புயல் என்றால் என்ன? புயல் என்பது புயல் அல்ல, ஆனால் பரிசாகும். ஏனெனில் பாப் தாதாவின் வரதானங்களை வழங்கும் கரம் முயற்சி செய்யும் அனைத்து குழந்தைகளின் தலைமேல் உள்ளது. யார் திட சங்கல்பம் அதாவது உறுதித்தன்மையின் சாவியை காரியத்தில் ஈடுபடுத்தியிருக்கின்றார்களோ அவர்கள் இப்போதைய ரிசல்ட்டின் அனுசாரம் வெற்றியையும் அடைந்திருக்கின்றார்கள். ஆனால் சதா காலத்திற்காக புயலை பரிசாக்கி பிரச்சனைக்கு சமாதான ரூபம் கொடுத்து முன்னேறி செல்லுங்கள். பாப் தாதா இப்போதைய ரிசல்ட்டை பார்த்து குஷி அடைகின்றார்கள். என்ன யோக தபஸ்யா செய்திருக்கீர்களோ அதில் ஆகியே தீர வேண்டும் என்ற இலட்சியம் திடம் வைத்தீர்கள். 40 வருட அவ்யக்த பாலனை முடிவடைந்துவிட்டது. 40 வருடங்களில் முதலில் என்ன வருகிறது? 40.0. நான் ஹீரோ, உண்மையான ஹீரோ, மகான் ஹீரோ ஆவேன். மற்றும் ஹீரோ நடிகராகி ஒவ்வொரு காரியத்தையும் ஹீரோ போல் செய்ய வேண்டும் என்பதை 0 நினைவுபடுத்துகிறது. எனவே 0, ஹீரோ என்பவை சதா நினைவிருக்க வேண்டும். மீதமிருப்பது 4. இதில் 4 விஷயங்களை வாழ்வில் இயல்பாக செய்ய வேண்டும். உறுதித்தன்மையுடன் செய்ய வேண்டும். செய்வீர்களா? தயாரா? என்ன தேர்வு வேண்டுமானாலும் வரட்டும். ஆனால் 4 விஷயங்களை தன்னுடைய வாழ்வில் செய்தே ஆக வேண்டும். பக்காவா? உறுதியா? பக்காவா? பின்னால் இருப்பவர்கள் உறுதியானவர்கள்தானே? பக்குவமற்றவர்களை மாயை சாப்பிட்டுவிடும். ஆகையால் பக்காவாக இருக்க வேண்டும். முதல் விஷயம் சுப சிந்தனையாளர். யாருடைய பலவீனத்தை பார்த்தாலும் அல்லது கேட்டாலும் கருணையுள்ளமுடையவராகி சுப சிந்தனையாளராகி அவர்களுக்கு சகயோகம் கொடுத்தேயாக வேண்டும். பலவீனத்தை பார்க்கக்கூடாது, ஆனால் சகயோகம் கொடுத்தேயாக வேண்டும். இப்பேற்பட்டவர்களையே சுப சிந்தனையாளர் என்று கூறப்படுகிறது. இதில் உறுதியாக இருப்பீர்கள் அல்லவா? உதவியை வழங்கும் வள்ளலாகி கருணையுள்ளமுடையவராகி சகயோகம் கொடுங்கள். அவர்களிடமிருந்து ஒதுங்கவோ அல்லது அவர்களை வெறுக்கவோ கூடாது. மன்னிக்க வேண்டும். தன்வசமில்லாதவர்கள் மீது ஒருபோதும் வெறுப்பு காட்டப்படுவதில்லை. ஆதரவு கொடுக்கப்படுகிறது. எனவே சுப சிந்தனையாளராக இருக்க வேண்டும். இரண்டாவது, சுப சிந்தனை. பெரும்பான்மை குழந்தைகளிடம் அவ்வப்போது வீண் எண்ணங்கள் அதிகமாக வருகின்றன. அதில் அவர்களுடைய சேமிக்கப்பட்ட சக்திகள் வீணாகி விடுகின்றன என்பதை தற்சமயம் பாப்தாதா பார்க்கின்றார்கள். ஆகையினால் சுப சிந்தனைக்காக ஸ்வமானத்தின் ஏதாவது பட்டத்தை தன்னுடைய மனதிற்கு வீட்டு பாடமாக கொடுங்கள். மனதிற்கான கால அட்டவணையை உருவாக்குங்கள். கர்மத்திற்கான கால அட்டவணையை உருவாக்குகிறீர்கள், ஆனால் மனதிற்கான கால அட்டவணையை உருவாக்குங்கள். அமிர்த வேளையில் சந்திப்பை கொண்டாடிய பிறகு மனதிற்கு ஏதாவது ஸ்வமானத்தை கொடுங்கள். ஆனால் சொல்லப்பட்டுள்ளது 12-13 முறை அனைவருக்கும் நேரம் கிடைக்கிறது. அதில் ரியலைஸும் செய்யுங்கள், ரிவைஸும் செய்யுங்கள். அப்பொழுது மனம் பிஸியாக இருப்பதால் வீண் எண்ணத்தில் நேரம் செலவழியாது. உழைக்க வேண்டியதிருக்காது. ஒவ்வொரு சமயமும் இந்த சங்கம யுகம் என்ன போதைக்கான யுகமோ அந்த போதையில் இருப்பீர்கள். எனவே இரண்டாவது சுபசிந்தனை. சோதனை செய்யுங்கள் மற்றும் மாற்றம் செய்யுங்கள். மூன்றாவது சுபமான விருத்தி. அசுபமான விருத்தி வாயுமண்டலத்தை அசுத்தத்தை பரப்புகிறது. ஆகையினால் சுபமான விருத்தி இருக்க வேண்டும். நான்காவது, என்னுடைய வேலை குறிப்பாக பிறரை பார்க்காமல் இருப்பது,
என்னுடைய வேலை சுபமான வாயுமண்டலத்தை உருவாக்குவது ஆகும் என்ற இந்த பொறுப்பை ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும். எப்போதாவது வாயுமண்டலத்தில் துர்மணம் வீசும்போது என்ன செய்கிறீர்கள்? நறுமணத்தை பரப்புகிறீர்கள். துர்மணத்தை சகித்துக் கொள்ள முடிவதில்லை, ஆகையால் ஏதாவது நறுமணத்திற்கான சாதனத்தை பயன்படுத்துகிறீர்கள். அப்படி சாதாரண வாயுமண்டலம் அல்லது அசுபமான வாயுமண்டலம் மாறியே தீர வேண்டும். சிறியவர்களோ புதியவர்களோ என்றாலும் அனைவருக்கும் பொறுப்பு உள்ளது. நான் சுபமான வாயுமண்டலத்தை உருவாக்கியே ஆக வேண்டும் என்ற திட சங்கல்பம் செய்ய வேண்டும். இந்த உறுதிமொழி தந்தையை பிரத்யட்சம் செய்யும். உறுதிமொழி செய்கிறீர்கள், பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார்கள். ஆனால் உறுதிமொழியில் அவ்வப்போது உறுதித்தன்மை இருப்பதில்லை. ஆகையால் என்ன வெற்றியை அடைய விரும்புகிறீர்களோ, எவ்வளவு அடைய விரும்புகிறீர்களோ அவ்வளவு கிடைப்பதில்லை. முழு விஸ்வத்தினுடைய இயற்கையினுடைய ஆத்மா முழு விஸ்வத்தினுடைய இயற்கையினுடைய ஆத்மாக்களில் பிராமண ஆத்மாக்களும் வந்துவிடுகின்றனர். ஒவ்வொருவரும் தன்னுடைய சேவை ஸ்தானத்தில் அத்தகைய வாயுமண்டலத்தை திடத்தன்மையுடன் உருவாக்குங்கள். ஏதாவது தியாகம் செய்ய வேண்டியது இருந்தாலும் செய்யுங்கள். இவர்கள் தியாகம் செய்தால் நான் செய்வேன் என்பது கூடாது. அமைப்பு சரியாகத்தான் உள்ளது, ஆனால் 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 என்று சொல்லாதீர்கள். நான் செய்தே ஆக வேண்டும். நான் விஸ்வத்தை மாற்றம் செய்பவர். இந்த சுவமானம் உள்ளதல்லவா? அனைவரும் விஸ்வத்தை மாற்றம் செய்பவர்கள் ஆவீர்கள் அல்லவா? கை உயர்த்துங்கள். நல்லது. விஸ்வத்தை மாற்றம் செய்பவர்கள்தானே? மிகவும் நல்லது. இருக்கின்றீர்கள் மற்றும் இருப்பீர்கள். ஆனால் இந்த வருடத்தில் பாப்தாதா சின்ன மற்றும் பெரிய சேவை கேந்திரத்தை வலம் வந்தால் வாயுமண்டலம் எவ்வாறு இருக்கும் என்பதை முதலில் பாப்தாதா பார்க்க விரும்புகின்றார்கள். எவ்வாறு இன்றைய தினம் அன்பு மற்றும் சக்திக்கான தினமாக உள்ளதோ அவ்வாறு கிராமத்தில் இருக்கும் சென்டர், பெரிய சென்டர் ஆகிய அனைத்து இடங்களின் வாயுமண்டலம் சைத்தன்ய கோவில் போன்று இருக்க வேண்டும். நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்ற வேண்டும். இதில் முதலில் நான் என்பது இருக்க வேண்டும். முதலில் நீங்கள் என்று சொல்லக்கூடாது. முதலில் நான் என்பது வர வேண்டும். ஏனெனில் பாப்தாதா மற்றும் அட்வான்ஸ் பார்ட்டி மற்றும் தற்சமயத்தின் இயற்கை கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. ஏற்பாடு செய்யக்கூடியவர்கள் நீங்கள் ஆவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடாது, ஏற்பாடு செய்ய வேண்டும். இன்று நாலாபுறங்களிலும் பயம் பரவியிருக்கின்றது. பெரும்பான்மையான உலகத்தினரின் உள்ளத்தில் நாளை என்ன ஆகுமோ என்ற ஒரே எண்ணம் மட்டுமே உள்ளது. நாளை என்ன ஆகும் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே மாற்றம் செய்வதில் முதலில் நான் நிமித்தமாவேன் என்ற இந்த சங்கல்பத்தை யார் செய்வீர்கள்? இதில் கை உயர்த்துங்கள். செய்தாக வேண்டும், செய்தாக வேண்டும், மாற வேண்டும். பாதுகாவலர் ஆக வேண்டியதிருக்கும். ஏதாவது விட வேண்டியதிருக்கும். மேலும் அன்பை பெற வேண்டியதிருக்கும். மனதின் கையை உயர்த்தினீர்களா அல்லது இந்த கையை உயர்த்தினீர்களா? யார் மனதின் கையை உயர்த்தினீர்கள்? ஏனெனில் மனம் மாறிவிட்டது என்றால் விஸ்வம் மாறிவிடும். எனவே இந்த வருடத்தின் ஸ்லோகன் என்னவாக இருக்கும்? என்ன ஸ்லோகன் இருக்கும்? நோ ப்ராப்ளம். வெற்றி கொடி உள்ளத்தில் பறக்கும் மற்றும் அனைவரும் சதா மனதில் குஷியின் நடனம் ஆடுவீர்கள். மனதினுடைய நடனமே குஷியாக இருப்பதாகும். எனவே ஒவ்வொரு நேரமும் குஷியின் நடனம் ஆடுவீர்கள். மேலும் வள்ளலின் குழந்தைகளாக இருப்பதனால் யார் வந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது குணத்தின் பரிசு கொடுங்கள். அப்பொழுது ஒரு நொடியில் அந்த திடமான எண்ணம், வள்ளல் தன்மையின் எண்ணம் லிஃப்ட் ஆகிவிடும். மேலும் ஒரு நொடியில் பரந்தாமம், சூக்ஷ்மவதனம், ஸ்தூல மதுபன் சாகார வதனம் எங்கு விரும்புவீர்களோ அங்கு உழைப்பில்லாமல் ஒரு நொடியில் சென்று சேர்ந்து விடுவீர்கள். யார் எதிரில் வந்தாலும் அவர்களை வெறும் கையுடன் அனுப்பக்கூடாது. முகத்தின் மூலம், நடத்தை மூலம், வாய் மூலம் ஏதாவது குணத்தின் பரிசு இல்லாமல் சந்திக்கக்கூடாது.
இந்த வருடத்தின் ஒவ்வொரு மாதத்தின் ரிசல்ட்டை தன்னிடமும் வைத்துக் கொள்ள வேண்டும் மற்றும் யக்ஞத்தில் டீச்சர் மூலம் ஓகே என்ற கார்டை அனுப்ப வேண்டும். நீளமான கடிதம் அனுப்பக்கூடாது. ஓகே என்று எழுதி கார்டு அனுப்ப வேண்டும். நீளமான கார்டு அனுப்பக்கூடாது. உலகத்தில் என்ன கார்டு வழக்கத்தில் உள்ளதோ அது கிடையாது. டீச்சர் மூலம் வரதானத்தின் கார்டு என்ன கிடைக்கிறதோ அதை அனுப்ப வேண்டும். குணங்களின் பரிசு, சக்திகளின் பரிசு எத்தனை உள்ளது? பட்டியலை எண்ணுங்கள். எவ்வளவு பெரிய பட்டியலாக உள்ளது? மேலும் எவ்வளவு கொடுப்பீர்களோ அவ்வளவு குறையாது, ஆனால் அதிகரிக்கும். சூமந்திரம் என்று சொல்கின்றனர் அல்லவா? அதுபோல் இது சிவமந்திரம் ஆகும். ஒரு பொழுதும் எந்த குணமும் உங்களிடம் குறையாது, ஆனால் இன்னும் அதிகரிக்கும். ஏனெனில் தானம் கொடுத்தீர்கள் என்றால் கிரகணம் விலகிவிடும் என்ற பழமொழி உள்ளது. இம்முறை யார் முதல் முறையாக வந்திருக்கின்றீர்களோ அவர்கள் எழுந்து நில்லுங்கள். நல்லது. இந்த குழுவிற்கு வந்திருக்கின்றீர்கள். நல்லது. பாப்தாதா இங்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் சதா தந்தையிடம் குட் மார்னிங் குட் நைட் அவசியம் செய்ய வேண்டும் என்ற இந்த வரதானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனெனில் முதலில் கண் விழித்தமுடனேயே தந்தையை பார்த்தீர்கள் என்றால் முழு நாளும் நன்றாக இருக்கும். முதல் முறை வந்திருக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதாவினுடைய பல கோடி மடங்கு அன்பு நினைவுகள் மற்றும் வாழ்த்துக்கள். நல்லது. இப்பொழுது அனைவரும் சதா 4 விஷயங்கள் என்ன சொல்லப்பட்டதோ மற்றும் 5வதான ஜீரோ மற்றும் ஹீரோ பற்றி என்ன சொல்லப்பட்டதோ இந்த விஷயங்களை சிந்தனை செய்து மூழ்கிய நிலையில் இருக்கக்கூடிய பிராமணனிலிருந்து பரிஷ்தா ஆகும் ஆத்மாக்கள் தேவதையாக வேண்டும். பரிஷ்தாவிலிருந்து தேவதையாவது என்பது உங்களுடைய பிறப்பிரதிகாரம் ஆகும். எனவே சதா சிநேகத்தின் அன்பில் மூழ்கி லவ்லீனாக இருக்கக்கூடிய சதா திடமான எண்ணத்தினுடைய சாவியை மனதில் புத்தியில் நினைவில் வைக்கக்கூடிய, ஏனெனில் இந்த சாவிக்கு பின்னால் மாயை அதிகமாக சுற்றி வருகின்றது. ஆகையினால் மனம் மற்றும் புத்தியால் சதா சக்திசாலியாக இருக்கக்கூடிய நாலாபுறங்களிலும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாதிகளிடம் சேவைக்கு சென்று வந்திருக்கின்றீர்கள், மிகவும் நல்லது. என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? மிகவும் நன்றாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஜெகதம்பா நடுவில் நின்று கொண்டு கொடியை அசைத்து கொண்டிருக்க அவர்கள் பின்னால் அனைத்து சக்திகளும் அவர்களுடன் நின்று கொண்டிருக்கும் சித்திரம் பாபாவிற்கு நினைவு வருகிறது. அனைத்து பிராமணர்களில் சக்தி சேனையை அவ்வாறு தயார் செய்யுங்கள். அவர்கள் நிமித்தமாக வேண்டும். அவர்கள் சேவைக்காக வலம் வந்து வாயுமண்டலத்தை சக்திசாலி ஆக்க வேண்டும். நாங்கள் வாயுமண்டலத்தை மாற்றி காட்டுவோம் என்ற இந்த உறுதி எண்ணத்தை நாங்கள் மேற்கொள்கின்றோம் என்ற திட எண்ணம் செய்ய வேண்டும். இந்த கொடியை உயர்த்த வேண்டும். அப்பேற்பட்ட குழுவை உருவாக்குங்கள். அவர்கள் சேவைக்காக சென்று வாயுமண்டலத்தை தனது ஸ்திதி, பேச்சு மற்றும் தொடர்பின் மூலம் சரி செய்ய வேண்டும். அத்தகைய குழுவை தயார் செய்து காண்பியுங்கள். ஆகையினால் பாப்தாதாவிற்கு சித்திரம் நினைவு வந்தது. இது நடைமுறையில் நடக்க வேண்டும். நேரம் கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடாது. நேரம் கிடைப்பதில்லை என்று எவரும் சொல்ல மாட்டார்கள். ஒருவேளை சுபபாவனை இருந்தது என்றால் நேரம் கிடைக்கும். இத்தகைய குழுவை பாப்தாதாவிற்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும். இளைஞர்கள் குழு. தற்சமயம் அரசாங்கத்திற்கு கூட இளைஞர்களை பார்த்து மிகுந்த ஊக்கமும் சங்கல்பமும் உள்ளது. ஏனெனில் இளைஞர்களுடைய விசேஷத்தன்மையே என்ன விரும்புவார்களோ என்ன யோசிப்பார்களோ அதை செய்து காண்பிப்பார்கள். இளைஞர்களிடம் சரீரத்தின் சக்தி மற்றும் மனதின் சக்தி ஆகிய இரட்டை சக்திகள் உள்ளன. இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து குழுவாக என்ன விரும்புகின்றார்களோ அதை செய்ய முடியும். நாலாபுறங்களிலும் இருக்கும் இளைஞர்கள் குறிப்பாக தங்களுடைய பள்ளியில் படித்த தோழர்களின் சேவையை நன்றாக செய்து கொண்டிருப்பதை பாண்டவ கவர்மெண்ட்டும் பார்த்து கொண்டிருக்கின்றது. பாப்தாதாவிடம் இளைஞர் துறையினுடைய சமாச்சாரம் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த வருடத்தில் பிராமணர்களின் மரியாதைகள் என்னவெல்லாம் உள்ளவோ அந்த ஒரு மரியாதையையும் பூரண ரூபத்தில் மனதால், பேச்சால், செயலால் மற்றும் சம்பந்த தொடர்பால்
இந்த 4 ரூபத்திலும் பாலனை செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்ற இந்த ஒரு அடிஷனையும் செய்யுங்கள். இப்பேற்பட்ட குழுவை தயார் செய்யுங்கள். இந்த வருடத்தில் எந்த ஒரு மரியாதையையும் மீறிவிடக்கூடாது என்ற இந்த குழுவை உருவாக்குங்கள். தங்களுக்குள் உருவாக்குங்கள். யார் சொல்வதை உடனே செய்கின்றார்களோ அவர்களே அர்ஜுனன் ஆவார்கள். விருப்பமா? யார் செய்யப் போகிறீர்கள்? நீங்கள் செய்வீர்களா? கை உயர்த்துங்கள். செய்வீர்களா? அனைத்து இளைஞர்களும் செய்வீர்களா? எத்தனை பேர் இருக்கின்றீர்கள்? தங்களுக்குள் ஒவ்வொரு குழுவிலும் உறுதி செய்யுங்கள். பிறகு இவர்கள் மரியாதை புருஷோத்தமர்கள் என்று அரசாங்கத்திடம் காண்பிக்கலாம். அரசாங்கம் கூட விரும்புகின்றது, ஆனால் செய்ய முடிவதில்லை. நீங்கள் செய்து காண்பியுங்கள். உதாரணமாகி காண்பியுங்கள். வீட்டுப்பாடம் கிடைத்துவிட்டதல்லவா? நாலாபுறங்களிலும் இருக்கும் பிராமண ஆத்மாக்கள் இந்த வருடத்தில் அதிசயம் செய்து காண்பிக்க வேண்டும் என்பதையே பாப் தாதா விரும்புகின்றார்கள். வீண் எண்ணத்தினுடைய குழப்பம் கூட இருக்கக்கூடாது. சுத்த சங்கல்பத்தை அந்தளவு சேமிப்பு செய்யுங்கள். வீண் எண்ணம் வருவதற்கான நேரமே கிடைக்கக்கூடாது. பொக்கிஷம் உள்ளதல்லவா? சுத்த சங்கல்பத்தின் பொக்கிஷம் அந்தளவு சேமிப்பாகி இருக்கின்றதா? இருக்கின்றதா? கை உயர்த்துங்கள். சக்திகளும் உள்ளனர். நல்லது. சக்திகள் கூட உதாரணமாக வேண்டும் மற்றும் பாண்டவர்களும் உதாரணமாக வேண்டும். நல்லது. பாப் தாதாவிற்கு மகிழ்ச்சியாக உள்ளது. வரதானம். சூட்சுமமான எண்ணங்களின் பந்தனங்களிலிருந்தும் விடுபட்டு உயர்ந்த மனோநிலையை அனுபவம் செய்யும் பந்தனமற்றவராகுக. குழந்தைகள் எந்தளவிற்கு பந்தனமற்றவராக இருப்பார்களோ அந்தளவு உயர்ந்த மனோநிலையில் இருக்க முடியும். எனவே மனம், சொல், செயலாலும் எந்த ஒரு சூட்சுமமான கயிறும் என்னை கட்டியிருக்காமல் இருக்கிறதா? ஒரு தந்தையின்றி வேறொன்றும் நினைவில் இல்லாத நிலை. தனது தேகம் நினைவில் வந்தாலும் அதனைத் தொடர்ந்து தேகத்தின் உறவுகள், பொருட்கள் என உலகமே ஒன்றன்பின் ஒன்றாக வந்துவிடும். நான் நிர்பந்தன் ஆத்மா. இந்த வரதானத்தை நினைவில் வைத்து உலகம் முழுவதையும் மாயையின் வலையிலிருந்து விடுவிக்கும் சேவை செய்யுங்கள். சுலோகன். ஆத்ம உணர்வின் நிலை மூலமாக உடல் மற்றும் மனதின் இன்னல்களை களைபவரே உறுதி வாய்ந்தவர். அவ்யக்த இஷாரா. நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை உறுதியாக்கி சதா பயமற்றவராக, கவலையற்றவராக இருங்கள். இன்னல்களின் வேலை வருவது. நம்பிக்கையுடைய ஆத்மாவின் வேலை சமாதான ஸ்வரூபமாகி இன்னலை மாற்றம் செய்வது. ஏன்? பிராமண ஆத்மாக்களான நீங்கள் ஒவ்வொருவரும் பிராமண பிறவி எடுத்த உடனேயே நாங்கள் மாயாவை வென்றவர்கள் என மாயையிடமே சவால் விட்டவர்கள். ஆகவே இன்னல் என்பது மாயையின் ரூபம். சவால் செய்வதர்களை மாயை எதிர்கொள்ளவே செய்யும். ஆனால் நீங்கள் நம்பிக்கையுடன் வெற்றி ஸ்வரூபமாகி எதுவும் புதியதல்ல என புரிந்து கடந்து சென்றால் கவலையற்ற ராஜா ஆவீர்கள். ஓம் சாந்தி.